ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 35. சத்வம் ந சேத் தாதுர் இதம் நிஜம் பவேத் விஜ்ஞானம் அஜ்ஞான பிதா அபமார்ஜனம் குணப்பிரகாசைர் அனுமீயதே பவான் பிரகாசயதே யஸ்ய ச ஏன வா குணக. ஹரே கிருஷ்ணா. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட பர்பட் கடந்த 3 ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். எங்களுடைய அன்பிற்குரிய பகவானே, உங்களுடைய உன்னத தன்மையையும் உருவத்தையும் செயல்களையும் மனக்கற்பனையால் ஆராய்வது உங்களை அறிவதற்கான வழியல்ல. ஒருவன் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். அதனால் உங்களுடைய உன்னத தன்மை, உன்னதமான உருவம், நாமம் மற்றும் குணம் ஆகியவற்றை அவனால் புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் உங்களுடைய தாமரை பாதங்களுக்கு தொண்டு புரிவதில் சிறிதளவேனும் சுவையை பெற்றுள்ள ஒருவரால் மட்டுமே உங்களுடைய உருவம், குணம் முதலியவற்றின் உன்னத தன்மையை புரிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு கற்பனை செய்து கொண்டே போனாலும் உங்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தின் ஒரு சிறு பகுதியை கூட அவர்களால் அறிய முடியாது. அதாவது பகவான் கிருஷ்ணரின் உண்மையான அம்சங்களை யோகமாயை எனப்படும் ஒரு மாயத்திரை மறைத்து விடுவதால் பரமபுருஷரான அவரை பக்தரல்லாதவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7.25 பகவான் கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார்: நாகம் பிரகாஷக சர்வஸ்ய. அதாவது நான் எல்லோருக்கும் என்னை வெளிப்படுத்துவது இல்லை. பகவான் கிருஷ்ணர் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் உண்மையாகவே குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருந்தார். அனைவரும் அவரை கண்டனர். ஆனால் அவர்தான் பரமபுருஷ பகவான் என்பதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனினும் அவர் முன்னிலையில் மரணமடைந்த அனைவரும் பௌதீக பந்தத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு பரமபதத்தை அடைந்தார்கள். அறிவற்ற மூடர்கள் தங்களுடைய ஆன்மீக இயற்கையை எழுப்பிக் கொள்ளாததால் பகவான் கிருஷ்ணரையோ ராமரையோ அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவஜானந்தி மாமூடா மானுஷ்யம் தனும் ஆஸ்ரிதம் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார். மூட மனிதர்களால் என்னை புரிந்து கொள்ள முடியாது என்பதே இதன் பொருள். பெரிய கல்லூரி பட்டதாரிகள் கூட பல விரிவுரைகளில் பக்தி தொண்டை சிபாரிசு செய்துள்ள ஆச்சாரியர்களை மதிக்காமல் பகவான் கிருஷ்ணரை வெறும் கட்டுக்கதை என்றே எண்ணுகின்றனர். உன்னத அறிவின் பற்றாக்குறையும் கிருஷ்ண உணர்வை விழிப்புறச் செய்ய தவறியதுமே இதற்கு காரணம். பகவான் கிருஷ்ணர் அல்லது பகவான் ஸ்ரீராமர் வெறும் கட்டுக்கதையாக இருப்பாரானால் மிகச்சிறந்த பண்டிதர்களான ஸ்ரீதர் சுவாமி, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, வீரராகவர், விஜயத்வஜர், வல்லபாச்சாரியர் போன்றவர்களும் மற்றும் பல ஆச்சாரியர்களும் ஸ்ரீமத் பாகவத உரைகளிலும் குறிப்புகளிலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி எழுதுவதற்கு ஏன் அதிக நேரத்தை செலவு செய்தார்கள் என்ற புத்திசாலித்தனமான கேள்வியை ஒருவன் கேட்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 35 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.